பதிலுக்கு அவள். மேடை பேச்சு முடிந்ததும் வீடு திரும்பினார் விசுவும். பழக்கடை முன் காரை நிறுத்தினார். செக்க சிவந்த மாம்பழங்கள். அவர் மனமும் கூட தித்திப்பாய் இருந்தது. காரணம், கட்சி மாறுவதற்காக எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு தொகை கிடைத்ததில் மனசு நிலை கொள்ளவில்லை. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதே சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்ற கொள்கைதான். ஒடுங்கிய கன்னங்களுடன் வறுமை கோடுகள் தீற்றிய முகத்துடன் இருந்தால் பழக்கடை பெண்மணி. டஜன் எவ்வளவுமா என்றார் விசுவம். 150 ரூபாயுங்க என்றாள். என்னம்மா அநியாய விலையா இருக்கே. பழத்தை பாருங்க ஐயா. மல்கோவா மாம்பழம் சர்க்கரையா தித்திக்கும். அதுக்காக இவ்வளோ விலை என சொன்னா எப்படிம்மா? டஜனுக்கு 100 ரூபாய் கிடைக்கும் ஐயா. கிடைக்கிறதுல மாதம் 100 ரூபாய் சேர்த்து அனாதை ஆசிரமத்துக்கு அனுப்பிடுறேன். மீதியை கஞ்சி குடிக்கிறேன். தனிக்கட்டை. நான் ரொம்ப ஆசைப்பட்டு பணம் சேர்க்க எனக்கு பிள்ளையா குட்டையா? உழைத்து தானம் செய்யும் அவள் எங்கே? ஏமாற்றி லஞ்சங்கள் சேர்க்கும் நான் எங்கே? விசுவும் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார். தலை குனிந்தது.